ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ கிருஷ்ண, ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ கிருஷ்ண. வள்ளுவன் அஸ்ட்ராலஜி சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜா பேசுகிறேன், பழவேண்டிலேருந்து. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. சரி, ரொம்ப நாளாக நான் வீடியோ போடல. சரி, ஓகே, நான் இப்போ ரீசெண்டாக வீடியோ சீக்கிரமாக போட்டுட்டு வரேன். சரி, ஜாதகத்தில் ஒரு கல்யாணம் பண்ணுறவங்க இருக்கிறான், 2 கல்யாணமும் பண்ணுறவங்க இருக்கிறான், ஐயா 3 கல்யாணமும் பண்ணுறவங்க இருக்கிறான். அவங்களெல்லாம் விட்டுடுங்க. ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு கல்யாணமே நடக்குமா நடக்காதா? இந்த டாபிக் நடக்காத கல்யாணம், அதாவது இந்த ஜென்மத்திலே உனக்கு நடக்காதுடா கல்யாணம், உனக்கு கல்யாண பிரார்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகத்தை பார்க்கலாம். அதுக்கான விதிமுறைகள் ஒரு 4 விதிமுறை தான். இந்த விதிமுறைகள் இருந்தால் கண்டிப்பாக திருமணம் இல்லை. அதுலேயும் சில சூட்சமும், அதிலும் சில சலுகையும் இருக்குது. சலுகையும் கிடையாது, அதில் சில விஷயங்கள் இருக்குது. அதை தெளிவாக இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு ஜாதகம் எடுத்துக்கிட்டோன்னா, முதல்ல நமக்கு 7ஆம் இடமும் 2ஆம் இடமும் ரொம்ப சிறப்பாக இருக்கணும். ஏன்னா ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கிறதே 2ஆம் இடம் என்பதும் 7ஆம் இடமும் 4ஆம் இடமும், சரியா? இந்த இடத்துல 8ஆம் இடமும், ஏன்னா 8ஆம் இடம் என்பது கணவன் மனைவி சம்பந்தமான விஷயம், ஆயுள் சம்பந்தமான விஷயம், அது தனி டாப்பிக்கு. 7ஆம் இடம் என்பது திருமண சம்பந்தமான விஷயம், உறவு சம்பந்தமான, அதுவும் தனி டாப்பிக்கு. இப்போது திருமணமே இல்லை ஒரு ஜாதகத்தில் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டோடு தான் நான் அவங்க காட்ட முடியும். இப்போது இதில் பாருங்கள், இது லக்னம், சாரி, இப்படி பாருங்கள், இது பாருங்கள், இது லக்னம், சரியா? இது லக்னம். இந்த லக்னத்துக்கு 7ஆம் இடம் நல்லா தெரியும். இந்த லக்னம் இது கன்னியா லக்னம், இது மீன லக்னம். இந்த மீன லக்னத்துக்கும் கன்னியா லக்னத்துக்கும் மீன லக்னம் 7ஆம் இடம் கன்னி, அது 7ஆம் இடம் மீனத்தில் இருக்குது. கன்னி லக்னம் இந்த மாதிரி இருக்கும்போது 1ஆம் இடமும் 7ஆம் இடமும், சரியா, கூடி இணைந்து, அது இணைந்துன்னா ஒரே அடியாக இணைந்து 6, 8, 12 அந்த இடத்துல இருந்தால் கண்டிப்பாக திருமணம் நடக்காது. ஒரு விஷயம். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், ரெண்டாவது குறிப்பாக சொல்லணும்னா, சுக்கிரன், சூரியன், குரு, செவ்வாய், அதாவது என்னென்ன தெரியுமா? சுக்கிரன், சூரியன், செவ்வாய், குரு ஆகிய 4 கிரகங்களும் 10ஆம் இடத்துல போய் உக்காந்தா கண்டிப்பாக திருமணம் நடக்காது. இது ஒரு 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, 7 சந்திரனும் சுக்கிரனும் சனி செவ்வாய், அதாவது 7ஆம் இடத்துல சந்திரன், சுக்கிரன், சனி, செவ்வாய் ஆகிய 4 கிரகங்களும் உக்காந்துச்சுன்னா அந்த இடத்துலையும் கல்யாணம் இருக்காது. 3வது பாயிண்ட் 4வது பாயிண்ட் பார்த்தோன்னா, 7 குடைவன் நவாம்சத்தில் 12 போய் நின்னால் கண்டிப்பாக திருமணம் கிடைக்காது. இல்லை, 5ஆம் அதிபதி ராகு கேது உடைய இணைந்தால், இல்லை அந்த வீட்டில் இருந்தாலும் ராகு 5ஆம் அதிபதி, இப்போ லக்னம் கன்னி லக்னம் வச்சுங்க, 5ஆம் அதிபதி என்ன? சனி. சனி பார்த்தோன்னா 5ஆம் அதிபதி சனி ராகுவோட சேர்ந்தால் கண்டிப்பாக திருமணம் நடக்காது. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்படி இந்த 4-5 விதிகளில் வச்சு தான் நம்ம திருமணம் நடக்குமா நடக்காதா இல்லை தெளிவாக நம்ம பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன? 1ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6, 8, 12களில் இருந்தால் கண்டிப்பாக திருமணம் நடக்காது. ரெண்டாவது ஒரு விஷயம்னா, சூரியன், சுக்கிரன், குரு, செவ்வாய் இந்த 4 கிரகங்களும்
10ஆம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக திருமணம் நடக்காது. சார் நீங்கள் கேட்கலாம் ஒரு கேள்வி, சார் 10ல் குரு இருந்தால் நல்லதானே சார்? பதவி தான் சார் பறிபோகும். அதாவது வந்து குருவுடைய முழு சூட்சமே என்னன்னு தெரியும்னா, குரு வந்து பார்க்குற இடத்த வலுப்படுத்தும், இல்லை மேன்மைப்படுத்தும், இருக்கிற இடத்த கெடுக்கும். ஆனால் சனி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்துல நல்லது பண்ணும், பார்க்குற இடத்துல கெட்டது பண்ணும். சரி, 3வது பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா 7 சந்திரன், சுக்கிரன், சனி, செவ்வாய் ஆகிய 4 கிரகங்களும் இருந்தால் 7ஆம் இடத்துல கண்டிப்பாக திருமணம் இல்லாத வாய்ப்பு தான் இருக்கும். அதே மாதிரி 7 குடையவன் நவாம்சத்தில் 12ல் இருந்தால், 7ஆம் அதிபதி நவாம்சத்தில் 12ஆம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக திருமணம் நடக்காது. அதே மாதிரி 5ஆம் அதிபதி சரியா ராகு கேதுவுடன் இணைந்தால் கண்டிப்பாக திருமணம் நடக்காது. இந்த 4 விதிகள் மூலமாக நம்ம எந்த ஜாதகம் பார்த்தாலும் இது திருமணம் நடக்குமா நடக்காதா என்ற ரொம்ப துல்லியமாக நம்ம சொல்லக்கூடியும். சரி சார், இதுக்கு விதி என்ன, விதி விலக்கு என்ன அப்படின்னு கேட்கலாம். இதுக்கு குரு பார்வை. இப்போ 7ஆம் இடத்துல வந்து பார்த்தோன்னா கெட்ட கிரகமே இருந்தாலும், இந்த 4 இருந்தாலும் குருவுடைய பார்வை வந்து சுபிட்சம் கண்டிப்பாக கொடுக்கும். குரு வந்து ஆட்சி உச்சம் இருந்தால் கண்டிப்பாக இந்த விதியை மாற்றக்கூடியதாக இருக்கும். சரியா? அதே மாதிரி சுக்கிரன் வந்து வலுவாக இருந்தால் 6, 8, 12 மறையாமல் இருந்தால் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அதாவது சுப கிரகங்கள் அதை பார்த்தா கண்டிப்பாக திருமணத்தை வந்து நடத்தி கொடுக்கிறதா இருக்கும். இது மிகப்பெரிய உண்மையான விஷயம். இது எந்த புக்கிலேருந்து இந்த குறிப்புகள் எடுத்தோம்னா, ஜாதக சூடாமணின்னு சொல்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பழைய புக்கு. அந்த பழைய புக்கிலிருந்து இந்த பாயிண்ட்களை எடுத்து சொல்கிறேன். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் வைக்குங்க. புதுசாக வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். நன்றி, வணக்கம்.